விடியா திமுக அரசு தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்து விடுவதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். விடியா திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டு காவிரியில் இருந்து சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கு முன் விவசாயிகளுக்கு தேவையான விதை, நெல், உரம் போன்ற இடுபொருட்கள் மற்றும் வங்கிக் கடன் வழங்க ஏற்பாடு செய்திட வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கர்நாடக காங்கிரஸ் அரசு மற்றும் மத்திய அரசுடன் ரகசியமாக கைகோர்த்து காவிரியில் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிய பங்கு நீரை முறையே வலியுறுத்தி பெறாமல் டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் மட்டுமே இழைத்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் டெல்டா பாசன விவசாயிகளுக்கு சொல்லனா துயரத்தை அடைந்து வருகின்றனர் என்றும், கடந்த 2 ஆண்டுகளாக காவிரியில் போதிய தண்ணீர் திறந்துவிடப்படாததால் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு போதிய தண்ணீர் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பயிரிடப்பட்ட நெல் பயிர்கள் கருகி விவசாயிகள் பெரிதும் நஷ்டமடைந்தனர் என்று குறிப்பிட்டுள்ளார். குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்யப்படாததால் விவசாயிகள் உரிய நிவாரணம் பெற இயலவில்லை என்றும், சம்பா தாளடி காலங்களில் ஒருபுறம் நீரின்றி பயிர் கருகியது என்றும், மறுபுறம் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டது என்றும், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் காலத்தே திறக்காததால் அறுவடை செய்த பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து பாதிக்கப்பட்டதாக ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் செய்திகள் வெளிவந்தன என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் இந்த விடியா திமுக அரசு முழுமையாக வழங்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடப்பு ஆண்டில் 2024-25 கூட்டாளியான கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் காவிரியில் போதிய தண்ணீரை பெறாததாலும், டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடாததாலும், மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததாலும் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். 1 வார காலமாக இயற்கையின் கருணையால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடுமையான மழை பெய்து வருவதால் கர்நாடக அரசு வேறு வழியின்றி உபநீரை காவிரிக்கு திறந்து விடுகிறது என்றும், அதன் காரணமாக மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. 27/7/2024 அன்று 100 அடியை தாண்டி உள்ளது. எனவே சம்பா சாகுபடிக்கு விரைவில் தண்ணீர் திறந்துவிட இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சம்பா சாகுபடிக்கு தேவையான குறுகிய கால, நீண்ட கால விதை நெல் ரகங்கள் தட்டுப்பாடு உள்ளதாக விவசாயிகள் தரப்பிலிருந்து தெரிய வருகிறது என்றும், எனவே உடனடியாக 2 வகை விதை நெல்லையும் தட்டுப்பாடின்றி வேண்டிய அளவுக்கு வழங்க வலியுறுத்துகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விடியா திமுக அரசு சம்பா பாசனத்திற்கு தன்னுடைய கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டு தேவையான உரம், பூச்சி மருந்து உள்ளிட்ட விவசாய இடுபொருட்களை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி பொய்த்து விட்டதால் பயிர்க்கடனை திருப்பி செலுத்த முடியாத விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி இருந்தேன். சென்ற ஆண்டு பயிர்க்கடன் கட்டத் தவறிய விவசாயிகளுக்கு நடப்பு பருவத்திற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட மாட்டாது என்ற அச்சத்தில் டெல்டா விவசாயிகள் உள்ளதாகவும், எனவே இவ்வாண்டு சம்பா சாகுபடிக்கு சென்ற ஆண்டு போல பயிர்க்கடன் கட்டத் தவறிய விவசாயிகளுக்கு எந்த நிபந்தனையும் இன்றி பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் காவிரியில் திறக்கப்படக்கூடிய தண்ணீர் குளம், குட்டை மற்றும் கடைமடை பகுதிகள் வரை செல்ல ஏதுவாக வாய்க்கால்கள், மதகுகளை பழுது நீக்கி சரி செய்யவும், கரைகளை பலப்படுத்த வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.